என்னங்க காலையில இருந்து மருந்தே சாப்பிடாம இருங்களே. வேண்டாம் பங்கஜம், சும்மா மருந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் கசந்து போச்சு. மாமா, டாக்டர் சொன்னபடி மருந்து சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். பெரியவங்க, நீங்களே பிள்ளைகள் மாதிரி பிடிவாதம் செய்யலாமா? பிளீஸ் சாப்பிடுங்க மாமா. பரவாயில்லையே, மருமக கொடுத்த உடனே மறுப்பு இல்லாம சாப்பிடுறீங்களே. பங்கஜம், நானே வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன். அந்த மருமக கையால கொடுக்கிற கசப்பான மருந்து கூட இன்னைக்கு இனிப்பா தோணுது. என்ன காரணம் சொல்லு? அடக்கம், பண்பாடு, மரியாதை அத்தனையும் மீனா கிட்ட பரிபூர்ணமா இருக்கிறதா காரணம். கரெக்டா சொன்னேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கடமைய நான் செய்யறேன். மீனா, என்ன எழுதுற? சிறுகதையா? இல்ல. அப்போ பத்திரிகைக்கு ஏதாவது ஆட்சிக்கு எழுதுறியா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லன்னா வேற என்ன எழுதுற? நீங்களே பாருங்க. ஸ்ரீராமஜெயம் 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 ராமஜெயம் எழுதுறியா? ஆமா. என்னன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எழுதுற? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். மறுபடியும் நாம இந்த வீட்டுக்கு வந்து ஒன்னா சேர்ந்துட்டுமே, அதுக்காக எழுதுறியா? நோ. ஓஹோ, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சே, குழந்தை குட்டி ஒண்ணும் இல்லையே, அதுக்காகவா? ஓ மை குட்னஸ், இங்கதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க சொல்லி இருக்காங்களே. இருந்தாலும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு அளவு பண்றாங்களே. வேண்டாம், இப்ப வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருப்போம். வேற எதுக்காக எழுதுறியோ எனக்கு ஒண்ணும் புரியல, நீயே சொல்லு. உங்க தம்பியும் சுதாவும் வீட்டுக்கு அடங்கி நடக்கணும். மாமா உடம்பு சீக்கிரம் குணமடையணும். அதுக்காக 1008 ராமஜெயம் எழுதுறேன்னு வேண்டிக்கிட்டு எழுதுறேன். ஓ, ஐ சி. மீனா, ராமஜெயம் எழுதுறேன்ல? ஆமா, ராமஜெயம் 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 ராமஜெயம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? வாமா மீனா, நல்ல சமயத்துல வந்த. ராமரும் சீதையும் தல தீபாவளிய எங்க கொண்டாடினாங்கன்னு உங்க அத்தை கிட்ட கேட்டேன். அதுக்கு இவ என்ன பதில் சொன்னான்னு நீயே கேளம்மா. ராமரும் சீதையும் தல தீபாவளிய அயோத்தியில கொண்டாடி இருப்பாங்க, இல்லன்னா மிதிலையில கொண்டாடி இருப்பாங்க, அதுவும் இல்லன்னா காட்டுல கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த மீனா, நான் சொன்னது சரிதானே? இல்ல அத்தை, ராமரும் சீதையும் தீபாவளியே கொண்டாடி இருக்க முடியாது. ஏம்மா அப்படி சொல்ற? ராமாவதாரத்துக்கு அப்புறம் தானே கிருஷ்ணா அவதாரம். கிருஷ்ணா அவதாரத்துல தானே நரகாசுரம் வதமே நடந்தது. அந்த நரகாசுரன் தானே தான் இறந்த நாளை மக்கள் எல்லாம் தீபாவளியா கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டது. யூ ஆர் கரெக்ட் மோகன். மீனா ஒண்ணு விடாம எல்லா புராணத்தையும் நல்லா படிச்சு வச்சிருக்கா. அப்பா, உங்க மருமக புராணங்களை எல்லாம் படிச்சதோட மட்டும் இல்லாம இந்த நாட்டு சம்பிரதாயப்படி சங்கீதத்தையும் கத்துக்கிட்டவ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க மீனா, ஒரு நல்ல பாட்டா பாடு. மீனா, வெறும் வாய்ப்பாட்டா பாடாம பேனை எடுத்துட்டு வந்து வாசிச்சு பாடு. உங்க பெரிய மருமக பாட்டத்தான் கேட்கணுமா? சின்ன மருமக பாடினா கேட்க மாட்டீங்களா? கேக்குறோம்ப்பா. சுதாவையும் கூப்பிட்டு பாட சொல்லு. சுதா கமிங். ஹனி, மம்மியும் டாடியும் கேட்கணுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பாட்டு பாடு. ஓகே. Hold it. வெறும் வாய்ப்பாட்டா பாடாதே, கிட்டாரையும் கொண்டு வந்து வாசிச்சு பாடு. All right, I'll be back in a minute. Yeah. Anne, now east meets the west. Yes, we shall see that. பெரிய மருமக வீணை வாசிச்சு பாட, சின்ன மருமக கிட்டார் வாசிச்சு பாட. You are a very lucky man, Daddy. Okay then, start பண்ணுங்க. 1, 2, 3, 4. கலைமகள் கை
தகுந்த மாற்றம் தேவையடி